எல்லாருக்கும் வணக்கம். இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு சிலர் ரொம்ப பெரிய கில்லியா இருப்பாங்க. அதுல ஆஷிஷ் கச்சோலியாவும் ஒருத்தர். அவர் ரீசென்ட்டா வாங்குன ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாவே அதாவது அவர் ஐபிஓக்கு முன்னாடியே வாங்குனது. அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன ஸ்டாக்? எதனால இந்த ஸ்டாக் முக்கியத்துவத்த பெறுது? இது மல்டி பேக்கரா ஆகுமா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆசிஸ் கச்சோலியாவ இந்தியாவுல நெறைய பேர் ஸ்மால் கேப் மெஜிஷியன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா நெறைய ஸ்மால் கேப் ஸ்டாக்க ரொம்ப ரொம்ப முன்னாடியே கணிச்சு அவர் இன்வெஸ்ட் பண்றதுல கில்லாடி. ஆஷிஷ் கச்சோலியா 2675 கோடி அளவுல மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காரு. அவர் ரீசென்ட்டா நெறைய மாற்றங்கள் பண்ணாரு. முக்கியமா செப்டம்பர் காலாண்டுல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மாற்றங்கள் பண்ணி, முக்கியமா ஒரு ஐபிஓ இப்ப ரீசென்ட்டா லிஸ்ட் ஆன ஐபிஓ கம்பெனிய வாங்குனார். அதாவது அக்டோபர்ல லிஸ்ட் ஆன கம்பெனி தான். ஆனா, அவர் முன்னாடியே வாங்க ஆரம்பிச்சு, அது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல கிட்டத்தட்ட 150% மேல அவருக்கு லாபம் குடுத்திருக்கு. பெங்கால் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கச்சோலியாவோட இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. அதுல தான் அவரோட போர்ட்ஃபோலியோ நிர்வகிக்கிறாரு. மார்ச் மாசம் முதற்கொண்டே ஒரு 50 கோடிக்கும் அளவுல பெரிய அளவுல அவர் இந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். ரொம்ப அர்லியராவே இவர் ஒரு 7,83,375 ஷேர் 638 அப்படிங்கிற பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணார். ப்ரீ ஐபிஓ சமயத்துல இவர் இன்வெஸ்ட் பண்ண 50 கோடி பார்த்தீங்கன்னா, ஒரு 156% ரிட்டர்ன் கொடுத்து, இது ஆல்ரெடி ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது மல்டி பேக்கரா மாறிடுச்சு. இவர் வாங்குன இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி பார்த்தீங்கன்னா, ரீசைக்ளிங் அதுலயும் மெட்டல் ரீசைக்ளிங், நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்ளிங்ல மிகப்பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்ற ஒரு சின்ன கம்பெனி. இதோட பிசினஸ் பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி, டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து வர்ற ஒரு முக்கியமான இன்டர்செக்ஷன்ல இருக்கு. இன்றைய காலகட்டத்துல ரீசைக்ளிங் கம்பெனி இந்தியாவுல அதிகமா கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10லேருந்து 15 கம்பெனி தான் லிஸ்டட் கம்பெனி இருக்கும். அதுலயும் ரீசைக்கிள் பண்றது நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ அதுலயும் இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி பார்த்தீங்கன்னா, லெட், காப்பர், அலுமினியம், ஃபெராமெட்டல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேருந்தும் நெறைய விஷயங்கள ரீசைக்கிள் பண்ணி, அப்புறம் அத பேட்டரி, எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தராங்க. புதுசா லிஸ்ட் ஆன இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 60% வருமானம் பார்த்தீங்கன்னா, ஜப்பான், தைவான், சவுத் கொரியான்னு சொல்லி இந்த மாரி நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதிலே கிடைச்சிருது. இது ரொம்ப ரேர். அது ரொம்ப சின்ன கம்பெனியா இருந்தாலும், இது லிஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு ஜாம்பவான் மாரி பெரிய ஃபூட்டோட தான் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கம்பெனி ஃபியூச்சர் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா விதமான செட்டப்பும் நல்லா பண்ணிட்டு, ஹை பியூரிட்டி காப்பர் கேத்தோட்ஸ் அப்புறம் ஒயர் ராட் இத ரீசைக்கிள் பண்ணி, அத எக்ஸ்போர்ட் பண்றதுலயே கில்லியா மாறிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் முக்கியமா எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஆஷிஷ் கச்சோலியா அதிகமா ஆர்வம் காட்டி முதலீடு பண்ண இந்த கம்பெனி பேரு ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங். இது 2022ல நிறுவப்பட்டாலும் ஐபிஓ பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இதுல ஆஷிஷ் கச்சோலியாவுக்கு ஆல்ரெடி 1% ஸ்டேக் இருக்கு. ஆல்ரெடி இது மல்டி பேக்கராவும் அவருக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்ளிங் ரொம்ப சின்ன மைக்ரோ கேப் கிடையாது. ஸ்மால் கேப். 12,000 கோடிக்கும் மேல இருக்கு. ரூ. 300 இருக்கும்போது நான் கவனிச்சு நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள 330 வந்தது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தீபாவளி அன்னைக்கு 350யும் தாண்டிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹையா 357 செட் ஆகி 350ல இருக்கு. இன்னமும் கூட நம்ம இந்த விடுமுறைலாம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகறதுக்குள்ள இது இன்னமும் மேல போகும்னு தோணுது. ஸோ நல்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங் இப்போதைக்கு ஸ்டாக் பி கொஞ்சம் ஜாஸ்தி தான். மத்தபடி மத்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஜஸ்ட் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி தான் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. ஆனாலும் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் தோணுது. ஸோ முக்கியமா இந்த ரீசைக்ளிங் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான கம்பெனி தான் இந்தியாவுல லிஸ்ட் ஆயிருக்கு. ஆஷிஷ் கச்சோலியா ஐபிஓ ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடியே வாங்கின இந்த கம்பெனி உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இது மல்டி பேக்கரா ஆகுமா? ஏன்னா ஆல்ரெடி வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு.
ரொம்ப கம்மி டைம்லயே ரொம்ப ஃபாஸ்டா மேல போயிட்டு இருக்கிறதால கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஆனாலும் வந்து இதோட பிசினஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அத பத்தியும் உங்க கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் இந்த மாரி வந்து மல்டி பேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும், நீங்க வந்து தயவுசெய்து நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்து இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நன்றி.